இந்த வீடியோவில் இங்கிலீஷ் நியூஸ் ஹெட்லைன்ஸ் எப்படி படிக்கிறது, அதோட தமிழ் அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பங்களாதேஷில் நடந்துகிட்ருக்கிற அந்த தொடர் வன்முறை சம்மந்தமான ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் மஸ்ட் ஸ்டாப் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் அண்ட் எண்ட் இம்ப்யூனிட்டி. இதில் மொத்தமாக ஒரு ரெண்டே வார்த்தைகள் தான் நமக்கு புது வார்த்தைகளாக இருக்கும். ஒன்று வயலேஷன் அண்டு இம்ப்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. வயலேஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச வேர்டு தான். இருந்தாலும் இந்த வேர்டை வேறு எங்கே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வயலேஷன் அப்படின்னா தி ஆக்ட் ஆஃப் பிரேக்கிங் ஆர் டிஸ்ரிகார்டிங் ஏ ரூல், லா ஆர் அக்ரிமெண்ட். அத்துமீறுதல் அல்லது வரம்புகள், விதி மற்றும் வாக்குறுதியை மீறுதல் அப்படின்னு சொல்லலாம். He was fined for violating the traffic rules. இது ஒரு ரூல்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் ராங் டு வயலேட் அதர்ஸ் ப்ரைவசி. அதாவது மற்றவங்களோட ஒரு தனிநபர் அந்த ப்ரைவசியை நம்ம வயலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஹி வயலேட்டட் மை ட்ரஸ்ட். என்னுடைய நம்பிக்கையை அவன் உடைச்சிட்டான் அப்படிங்கிற இடத்துலையுமே வயலேட்டட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஹி வயலேட்டட் வில்லேஜ் ட்ரெடிஷன்ஸ். அதாவது அந்த கிராமத்துக்கு உண்டான அந்த கட்டுப்பாடுகளை அவன் மீறிட்டான். அது இப்படி கூட சொல்லலாம். அடுத்தது இது முக்கியமாக இன்னொரு பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்டு இம்ப்யூனிட்டி. இம்ப்யூனிட்டி அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் ஆர் கான்சிக்வன்சஸ் ஃபார் ராங் டூயிங். அதாவது ஒரு தவறு செஞ்சாலோ அல்லது ஒரு வேறு என்ன குற்றம் செஞ்சாலும் அதோட பின் விளைவுகள், அதாவது கான்சிக்வன்சஸில் இருந்து அதில் கிடைக்கிற அந்த தண்டனை, அது பின்விளைவுகளிலிருந்து ஒரு விலக்கு, இதை தான் நம்ம இம்ப்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். தண்டனையில் இருந்து விலக்கு அல்லது சட்டங்களுக்கு எதிரான ஒரு அலட்சிய போக்கு. நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் குற்றம் செய்வேன், நான் வரைமுறைகளை மீறுவேன், இருந்தாலும் என்னை யாரும் எதுவும் தட்டி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவத்தை தான் இம்ப்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, த கம்பெனி பொல்யூட்டட் த ரிவர் வித் இம்ப்யூனிட்டி. ஒரு அலட்சிய போக்கோட நான் இப்படி தான் நான் அந்த ஆறுகளை நான் பொல்யூட் பண்ணுவேன், என்னை யாரும் கேட்பதற்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அர்த்தம் இதில் வருது. த டிராஃபிக் போலீஸ் கலெக்டட் பிரைப்ஸ் இன் ப்ராட் டே லைட் வித் இம்ப்யூனிட்டி. அதாவது போக்குவரத்து போலீஸார் இன் ப்ராட் டே லைட் அப்படின்னா பட்ட பகலில் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் ப்ராட் டே லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்ட பகலில் எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு குற்றம், இந்த லஞ்சம் வாங்கினா ஒரு குற்றம், இதுக்கு எதிராக தண்டனை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்க லஞ்சம் வாங்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தி ப்ரொட்டஸ்டர்ஸ் வேண்டலைஸ்டு தி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வித் இம்ப்யூனிட்டி. போராட்டக்காரர்கள் அரசு பேருந்துகளை நாசம் செய்தார்கள், பொது சொத்துக்களை நாசம் செய்தார்கள். எந்த ஒரு பிரதிபலன் அல்லது விளைவுகளுக்கு மேலே எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்க இதை நாசம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இம்ப்யூனிட்டி அப்படிங்கிற வேர்டு ரொம்ப புது வேர்டாக இருக்கலாம், அல்லது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த இம்ப்யூனிட்டி இதோட சிமிலர் வேர்ட்ஸ், அதாவது இது எட்டிமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரூட் வேர்டு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலிமா இதோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த இம்ப்யூனிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பியூனிட்டி அப்படின்னா பனிஷ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இம்ப்யூனிட்டி அப்படின்னா பனிஷ்மெண்ட்டில் இருந்து ஒரு விலக்கு பெறுறது, அதிலிருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பியூர் அப்படின்னா ரொம்ப சுத்தமான, இம்ப்யூர் அப்படின்னா சுத்தம் இல்லாத. இப்போ முன்னால் போடும்போது எப்படி அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டாக மாறுதோ அதே மாதிரி இம்ப்யூனிட்டி அப்படிங்கிறதுமே ஒரு தண்டனையிலிருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பனிஷ்மெண்ட், பியூனிட்டிவ், பெனன்ஸ், பீனல், பெனால்ட்டி, இது எல்லாமே ஒரு சேம் ரூட், அதாவது எட்டிமாலஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரே அந்த ரூட்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த பனிஷ் அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. இதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பியூனிட்டிவ் அப்படின்னா ட்ரம்ப் இம்போசஸ் பியூனிட்டிவ் டேரிஃப்ஸ் ஆன் இந்தியா ஃபார் பையிங் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மேலே இறக்குமதி வரி ஒரு போட்டிருக்காரு. எதுக்காக அப்படின்னா நம்மளை தண்டிக்கும் விதமாக, நம்ம ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டுருக்கோம், அதை நம்மளை தண்டிக்கணும், அதிலிருந்து நம்ம விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பியூனிட்டிவ் டேரிஃப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பனிஷ் பண்ணுற விதமாக அந்த வரி போட்டிருக்காங்க.
அதே மாதிரி த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சேஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வில் ஃபேஸ் punitive ஆக்ஷன் இஃப் தே ஃபெயில் டு ரெஜிஸ்டர் ப்ரெக்னன்சிஸ். அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மருத்துவமனைகள் கர்ப்பம் அடைந்த பெண்கள் யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அதை வந்து பதிவு பண்ணணும், அரசிடம் பதிவு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கிறது. இதை வந்து பதிவு பண்ணாத அரசு மருத்துவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கையை வந்து அவங்க வந்து சந்திக்க நேரிடும். தே வில் ஃபேஸ் punitive ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தது வந்து பெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது. இதுவும் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மீனிங்கை கொண்டது தான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செல்ஃப் பனிஷ்மெண்ட் ஃபார் ராங் டூயிங் ஆர் சின்ஸ். அதாவது தன்னைத்தானே வந்து தண்டித்துக் கொள்வது, அது தவறு செஞ்ச காரணத்துக்காகவோ அல்லது ஒரு பாவம் செஞ்ச காரணத்துக்காகவோ தன்னைத்தானே தண்டித்துக் கொள்வது, தனது தவறை உணர்ந்து பிராயச்சித்தம் தேடுதல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, சந்திரகுப்த மௌரியா டிட் பெனன்ஸ் ஆஃப்டர் கிவிங் அப் ஹிஸ் த்ரோன். அதாவது அந்த காலத்தில் வந்து இந்தியாவை ஆண்ட சந்திரகுப்த மௌரியர் வந்து தன்னோட ஆட்சி காலம் முடிந்த பிறகு தன்னோட ஆட்சியை வந்து தன்னோட மகனுக்கு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிராயச்சித்தமாக வந்து தென்னிந்தியா வந்து ஜெயின் மதத்தை வந்து தழுவி பிராயச்சித்தம் தேடினார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அசோகா பெர்ஃபார்ம்டு பெனன்ஸ் ஆஃப்டர் தி கலிங்கா வார். அசோகருமே வந்து கலிங்கத்து போர் முடிஞ்ச பிறகு அதில் நடந்த படுகொலை, மக்களோட துன்பம், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பிராயச்சித்தம் தேடும் விதமாக வந்து புத்த மதத்தை தழுவி நாட்டுக்கு நல்லது செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பெனன்ஸ் அப்படிங்கிறது தன்னைத்தானே வந்து தண்டித்து பிராயச்சித்தம் தேடுவது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காந்தி டிட் பெனன்ஸ் பை ஃபாஸ்டிங் டு பிரிங் பீஸ். மகாத்மா காந்தி அவர்களுமே வந்து நாட்டில் எப்போல்லாம் வன்முறை ஏற்படுதோ அப்போ வந்து தனக்குத்தானே வந்து தண்டனை கொடுத்து அல்லது பிராயச்சித்தம் தேடிக்கிட்டார். அதாவது உண்ணாவிரதம் இருந்து அந்த மாதிரி பண்ணார். இதே மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற சேம் ரூட் வேர்ட்லேருந்து வந்தது தான் பீனல் அப்படிங்கிற வேர்டும். ஆஸ்திரேலியா வாஸ் ஒரிஜினலி யூஸ்டு அஸ் அ பீனல் காலனி. அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்கள் வந்து முதல்ல ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிக்கும் போது அங்கே வெறும் பூர்வக்குடி மக்கள் தான் குடியிருந்தாங்க. இதை கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் சிறைகளில் தண்டனை கைதிகளாக இருந்த, தூக்கு தண்டனை கைதிகளாக இருந்த நிறைய பேரை வந்து என்ன பண்ணாங்க, அங்கே இடம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால கொண்டு போய் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டாங்க, என்னமோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உருவானது தான் வந்து இன்றைக்கி ஆஸ்திரேலியா நாடு. அதுதான் வந்து அதை பீனல் காலனி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் பீனல் கோட், அதாவது இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த பீனல் தண்டனை பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற சேம் ரூட் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா ஹேஸ் குட் பீனல் ப்ரொவிஷன்ஸ் பட் தேர் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் லேக்கிங். அதாவது இந்தியாவில் தண்டனை கொடுப்பதற்கான சட்டங்கள் நிறைய இருந்தாலும் அதை வந்து போதுமான அளவு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, செயல்முறைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான், பெனால்ட்டி அப்படிங்கிறதும் வந்து பனிஷ் அப்படிங்கிற ரூட் வேர்ட்லேருந்து வந்தது தான். The driver paid a penalty for breaking the traffic rules. The company had to pay a penalty for violating environmental laws. The team lost points as a penalty for unsporting behavior. இதில் unsporting behavior அப்படின்னா என்ன? அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு கேம்ஸில் வந்து கலந்துக்கிற ஒரு வீரர் வந்து ஒரு பெருந்தன்மையோடு இருக்கணும், எதிர் டீம்காரங்களுக்கு வந்து ஒரு மரியாதையோடு நடந்துக்கிறது தான் வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் பிஹேவியர். அது இல்லாமல் நடந்துக்கிறது வந்து அன்ஸ்போர்ட்டிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து நடந்துக்காத காரணத்தினால வந்து அந்த டீமுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வயலேஷன் அண்டு இம்ப்யூனிட்டி அப்படிங்கிற வேர்டோட அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாமே நம்ம சேர்ந்து இந்த ஹெட்லைன்ஸை படிக்கும்போது அந்த அரசு வந்து மனித உரிமை மீறல்களை தடுக்க வேண்டும், அடுத்ததாக எண்ட் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். என்ன அப்படின்னா வந்து என்ன பண்ணாலும் வந்து தண்டனை கிடைக்காது அப்படின்னு அந்த ஒரு மனோபாவத்தை, அந்த எண்ணத்தை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இந்த நியூஸ் ஹெட்லைன்ஸில் நம்ம படித்து புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டிரைவ் லிங்க்கில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ் ஹெட்லைன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.